நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம்னா, அத 1, 2 வருஷத்துல தூக்கி போட்டுற மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 10, 15 வருஷமாவது அத நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஃபாக்ட் எங்க வீட்லலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் 20 வருஷத்துக்கு மேல ஓடியிருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் அத மாத்தி புது ஃப்ரிட்ஜ் வாங்குனோம். ஸோ நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்கன்னா, எது பெஸ்ட்டுன்னு நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஹா. இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதுல ஒரு ஒரு பட்ஜெட்டுக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் பார்த்து 5 ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அதாவது 5 டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது என்னென்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம கீழ இருக்கிற அந்த லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. நான் பிக் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜஸ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்க ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர் செக்ஷன் மேல இருக்கணுமா? இல்ல கீழ இருக்கணுமா? அடுத்து, உங்களுக்கு எத்தன லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜ் தேவைப்படும்? கடைசியா, உங்களுக்கு கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் வேணுமா? இல்ல நான் கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜே போதுமா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து வருவோம். உங்க ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர் மேல இருக்கணுமா? இல்ல கீழ இருக்கணுமா? பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர விட கூலிங் ஏரியாவ தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். வெஜிடபிள்ஸ், பேட்டர், டைரி ப்ராடக்ட்ஸ், ஜூஸ் எல்லாமே நம்ம இங்க தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரீசர் ஏரியா மேல இருக்கிறத விட கூலிங் ஏரியா உங்க ஐ லெவலுக்கு மேல இருந்தா தான் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இதனால தான் இப்போ பாட்டம் ஃப்ரீசர் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் ரொம்ப பாப்புலரா ஆயிட்டு வருது. தெரியுது, நீ மூடு. அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜ் தேவைப்படும். இந்த ஃப்ரிட்ஜை நம்ம லாங் டேர்முக்கு யூஸ் பண்ண போறனால அடுத்த 10 வருஷத்துக்கு உங்க வீட்ல எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க 1ல இருந்து 2 பேர் தான் இந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 300 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு உள்ளாடி இருக்கிற ஃப்ரிட்ஜே போதும். அதே இது நீங்க 2ல இருந்து 4 பேர் இந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண போறீங்கன்னா 300 to 400 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஃப்ரிட்ஜ் தேவைப்படும். இதுவே நீங்க 5 பேருக்கும் அதிகமானவங்க இந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 400 லிட்டர்ஸ்க்கும் அதிகமான கெப்பாசிட்டி தான் தேவைப்படும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இது ஏன் முக்கியம்னா, நீங்க கம்மியான கெப்பாசிட்டிய செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்பேஸ் இல்லையேன்னு நெனச்சு ஃபீல் பண்ணுவீங்க. இதுவே நீங்க அதிகமான கெப்பாசிட்டிய சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க கிச்சன் ஸ்பேஸ அதிகமா இந்த ஃப்ரிட்ஜே எடுத்துக்கிச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. 3வது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் வாங்குறதா? இல்ல நான் கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் வாங்குறதா? கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரீசரையும் கூலிங் ஏரியாவா யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ உங்க வீட்ல ஒரு ஃபங்ஷனுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. அப்போ உங்க ஃப்ரிட்ஜ்ல நெறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னா, நீங்க அப்போ உங்க ஃப்ரிட்ஜ்ல கன்வெர்ட்டிபிள் மோட ஆன் பண்ணி, உங்க ஃப்ரீசரையும் கூலிங் ஏரியாவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அடிக்கடி இன்வைட் பண்ணி வைப் பண்றவங்களா இருந்தா, கன்வெர்ட்டிபிள் மாடல் போறது நல்லது. ஸோ இப்போ மார்க்கெட்ல பெஸ்ட்டா இருக்கிற டபுள் டோர் ஃப்ரிட்ஜஸ் எது எதுன்னு பார்க்க போவோம். நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ரிட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட பீஸ்போக் ஏஐ கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ். இது 330 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இதுல 77% ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோ இருக்கு. அதாவது 77% ஏரியா ஃப்ரிட்ஜுக்கும் மீதி 33% ஏரியா ஃப்ரீசருக்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஃபுட், வெஜிடபிள்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் கன்வெர்ட்டிபிள் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இதோட ஃப்ரீசரை நீங்க ரெகுலர் கூலிங் ஏரியாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கு. உங்களோட யூசிங் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதுல இருக்கிற ஏஐ கம்ப்ரஸர் எவ்வளவு கூலிங் தரணுங்கிறத டிசைட் பண்ணும். இந்த ஃப்ரிட்ஜோட டோர் ஓப்பன்ல இருந்ததுன்னா அது உங்க போன்லயே அலர்ட் தரதுக்கான ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. இது என்ன இது? இது ஒரு 2 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் தான். ஆனா ஃப்ரிட்ஜஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாருக்கும் 2 ஸ்டாருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் எல்லாம் சேமா தான் இருக்கும். இதுல 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 20 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃப்ரிட்ஜஸோட அமேசான் பையிங் லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. ஆனா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி பாப்பா. பணம் கொடுக்காம எங்க போறது? பணத்தை விட்டு பஸ்ஸால கொண்டு இறக்கி விட்டு போங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது எல்ஜியோட ஸ்மார்ட் சாய்ஸ் ஃப்ரிட்ஜ். இது 343 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இதுவும் ஒரு கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் தான். ஸோ தேவைப்பட்டா இதோட ஃப்ரீசரையும் நீங்க ரெகுலர் ஃப்ரிட்ஜா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஃப்ரிட்ஜ். ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். இதுல நம்ம மொபைலை கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல எந்த ஸ்மார்ட் ஃபீச்சரும் இல்ல. ஜஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ் பர்பஸ்க்காக தான் அது யூஸ் ஆகுது. எந்த பயனும் இல்ல. இதுல ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோ 76% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜுக்கு 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க.
இந்த வீடியோ நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கிற மூணாவது ஃப்ரிட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலோட IF-INV 355 தான். இது ஒரு 308 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இதுக்கு 3 ஸ்டார் எனர்ஜி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவும் ஒரு கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் தான். இதோட ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோ 76% கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜில் 90 வோல்ட்ல இருந்து 300 வோல்ட் வரைக்குமான வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டெபிளைசர் இல்லாமலே நல்லாவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 300 400 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட ஒரு பாட்டம் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் பார்க்குறீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை ட்ரை பண்ணுங்க. ஹேயரோட HEB 363 TSP இது ஒரு 355 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ஃப்ரிட்ஜ். இதுவும் ஒரு கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோலாம் 76% கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 3 ஸ்டார் ரேட்டட் ஃப்ரிட்ஜ் தான். இதில் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 300 400 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜ் வரைக்கும் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிறது பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜஸ், அதாவது 400 லிட்டர்ஸுக்கும் அதிகமான கெப்பாசிட்டி இருக்கிற ஃப்ரிட்ஜஸ். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் கிச்சனில் நிறைய ஸ்பேஸை எடுத்துக்க போகுது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாகவே 400 லிட்டர்ஸுக்கும் அதிகமான கெப்பாசிட்டி இருக்கிற ஃப்ரிட்ஜஸுக்கு 1 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த சாம்சங் பீஸ்போக் AI ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு பெரிய சைஸும் இருக்குது. இது 419 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இதில் டீப் ஷெல்ஃப்ஸும் ஒய்டான டோர்ஸும் இருக்கிறனால இதில் நீங்கள் நிறைய திங்ஸை உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த திங்ஸும் நல்லா கூல் பண்ணுறதுக்காக ட்வின் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த சாம்சங் பீஸ்போக் ஃப்ரிட்ஜ் மாதிரியே சேமாக தான் இருக்கும். அது மாதிரியே நம்ம ஆல்ரெடி பார்த்த LG ஸ்மார்ட் சாய்ஸ் ஃப்ரிட்ஜ்லையும் பெரிய சைஸ் ஒன்று இருக்குது. இது 446 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் ஃப்ரிட்ஜோடது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட 501 லிட்டர்ஸ் கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ். இதில் ஒய்ஃபையோ மொபைல் கனெக்டோ எதுவுமே கிடையாது. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? போயிட்டான். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? அடிப்படையாக தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வாட்டர் டிஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்டர் டிஸ்பென்சரோட ஒரு ஃப்ரிட்ஜ் பார்க்குறீங்க, அதுவும் பெரிய சைஸில் 400+ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜை சூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம 300 லிட்டர்ஸுக்கும் கம்மியான சில ஃப்ரிட்ஜஸை பார்க்கலாம். சின்ன டபுள் டோர் ஃப்ரிட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கோட்ரேஜோட இயான் வேலாருங்கிற மாடல் தான். இது 223 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இதில் 78% ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் தான். கோட்ரேஜோட சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதில் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிறது வேர்ல்பூலோட ட்ரிபிள் டோர் புரோட்டான் ராய்ங்கிற ஃப்ரிட்ஜ் தான். இது ஆக்சுவலாக டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். ஆனால் கீழே வெஜிடபிள்ஸுக்கு தனியாக ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கறனால இதை ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ்னு நம்ம சொல்லலாம். இது 235 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. இது கன்வெர்ட்டிபிள் மாடல் கிடையாது. இதுலையும் 78% ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுலையும் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிறது சாம்சங்கோட 236 லிட்டர்ஸ் கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ். இது 78% ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோட வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ். ஸோ இதோட ஃப்ரீசரை நீங்கள் நார்மல் கூலிங் ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்டார் எனர்ஜி ரேட்டிங்கோட வருது. இதுலையும் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 20 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது LGயோட 242 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ். இது நான் கன்வெர்ட்டிபிள் ரெஃப்ரிஜரேட்டர் தான். இதில் 3 ஸ்டார் எனர்ஜி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 74% கொடுத்துருக்காங்க. இதுலையும் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரிட்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஷோட 243 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இது ஒரு கன்வெர்ட்டிபிள் ஃப்ரிட்ஜ் தான். இதில் 80% ஃப்ரிட்ஜ் டு ஃப்ரீசர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது 3 ஸ்டார் எனர்ஜி ரேட்டிங்கோட வருது. ஸோ இதில் பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கும் 1 இயர் ப்ராடக்ட் வாரண்டியும் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டான டபுள் டோர் ஃப்ரிட்ஜஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் வந்துருச்சுன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டான சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர்ஸையும் நான் லிஸ்ட் எடுத்து
உங்களுக்காக ஒரு புது வீடியோ போடுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேரு மேக்ஸ்வெல்.